بسم الله الرحمن الرحيم الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் ஏராளமான படைப்பினங்களை படைச்சிருக்கான். அதில் சிறந்த படைப்பு அல்லாஹ் எதை சொல்கிறான் அப்படின்னா மனிதர்கள் தான் சொல்கிறான். ஏன் அப்படி சிறந்த படைப்பாக மனிதன் அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னா, அல்லாஹ் படைத்த அனைத்து படைப்பினங்களுக்குமே ஓரறிவு முதல் 5 அறிவு வச்சு படைச்சிருக்கான். ஆனால் இந்த மனிதனை மட்டும்தான் அல்லாஹ் 6 அறிவு என்னாத பகுத்தறிவு கொண்டு படைச்சிருக்கான். இந்த பகுத்தறிவின் மூலமாக தான் மனிதன் நன்மை தீமைகளை அறிந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். இப்படி 6 அறிவுக்குள்ளே இந்த மனிதன் அல்லாஹ் எதற்காக படைச்சிருக்கான் அப்படின்னா, ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியஅபுதுன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக தவிர வேறு எதற்காகவும் படைக்கவில்லை என்று இறைவன் தன் திருமலை சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ இறைவன் மனிதர்களை படைத்ததுக்கான நோக்கம் என்ன? என்னுடைய அடியான் என்னை வணங்கணும், நான் அவனுக்கு கொடுத்ததுக்கெல்லாம் அவனுக்கு நன்றி செலுத்தணும், இப்படிங்கிறதுக்காக தான் இறைவன் என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னா மனிதர்களை படைக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் மனிதர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இதை அறிந்து கொள்ளாமல் இவ்வுலகம் தான் நமக்கு நிரந்தரம், இந்த உலகத்து வாழ்க்கை மட்டும் தான் நமக்கு இருக்குது, இருக்கிற ஒரு லைஃப்பை நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போயணும்னு சொல்லிட்டு மறுமையை பற்றி அச்சமற்று இருக்கிறாங்க. ஆனால் உலக வாழ்வு மட்டும் தான் இருக்கான்னு பார்த்தா கிடையாது. இதுக்கப்புறம் மன்னரை வாழ்வுன்னு ஒரு வாழ்வு இருக்குது, அப்புறம் மறுமை வாழ்வுன்னு ஒரு வாழ்வு இருக்குது. ஆனால் நிரந்தரம் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மறுமை வாழ்வாக தான் இருக்குது. இந்த மறுமை வாழ்வு தான் நமக்கு நிரந்தரமாகவும் இருக்குது. இதை அறிந்து கொள்ளாம மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இவ்வுலக வாழ்க்கையில் வீணிலும் விளையாட்டிலும் மூழ்கக்கூடியவர்களாக இருக்காங்க. எப்படிலாம் மூழ்கிறாங்க அப்படின்னா, ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் என சொல்லிக்கொண்டு இதில் மூழ்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பண்ணணும், அதன் மூலியமாக லைக்ஸ் வாங்கணும், சப்ஸ்கிரைப் வாங்கணும், அது மூலியமாக ஃபேமஸ் ஆகணும், எல்லோரும் நம்மளை பார்த்து பெருமையாக பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா உழைக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. இது மூலமாக ஒழுக்கக்கடான விஷயங்களை போய் செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க. அதுவும் இஸ்லாமிய பெண்களின் நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தா அது மிகவும் மோசமானதாகவே இருக்குது. அன்றைய கால சஹாபிய பெண்மணிகளாக எப்படி இருந்தாங்க, எதை முன்னோக்கி வாழ்ந்தாங்க அப்படின்னா மறுமை வெற்றி, மறுமை வாழ் தான் நம்மளுக்கு நிரந்தரம்னு சொல்லி அதை முன்னோக்கி வாழக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆனால் இன்றைய இஸ்லாமிய பெண்கள் நிலை எப்படி போய்கொண்டு இருக்கிறது, எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, யூடியூப்பில் பிரபலமாகணும், என்னுடைய நோக்கம் இன்ஸ்டாவில் லைக்ஸ் வாங்கணும், பிரபலமாகணும், கோல்டு ப்ளே பட்டன் வாங்கணும், சில்வர் ப்ளே பட்டன் வாங்கணும்னு சொல்லிட்டு இவ்வுலக அற்ப உலகத்துக்காக வாழக்கூடிய பெண்களாக இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ருபினா ருபிசினான்னு சொல்லிட்டு 2 பெண்கள் இருக்கிறாங்க. அவங்க யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது அழகாக ஆரம்பித்தாங்க. எப்படின்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, அனைவருக்கும் ஜும்மா நல்வாழ்த்துக்கள் சொல்லி அழகாக தான் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் சலாம் எங்கே போச்சுன்னு தெரில, தலையில் இருக்கிற ஷால் எங்கே போச்சுன்னு தெரில, எல்லாமே பறந்து போச்சு. இஸ்லாம் பறந்து போகிற அவங்கள விட்டு பறந்து போன மாதிரி ஆயிடுச்சு. முன்னே சால் இவ்வளோ தூரம் இருந்துச்சு, அப்புறம் கழுத்துக்கு இறங்குனுச்சு, அப்புறம் சால் எங்கே தான் போச்சுன்னு தெரியல. இப்படி ஒழுக்கக்கடான செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு யார் பெற்றோர்களும் துணையாக இருக்கிறாங்க. இப்போ பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தீ விஷயத்தை கண்டு அப்படின்னா தடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா துணையாக இருக்கிறாங்க. ஏன்னு என்னுடைய பிள்ளையோட கனவே அதுதான், என்னுடைய பிள்ளையோட ஆசை தான் என்னோட ஆசைன்னு சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் உண்மையான பெற்றோர் பிள்ளை நல்லபடியாக வாழணும், பிள்ளை மறுமையில் வெற்றி பெறணும், என்னுடைய பிள்ளை சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு பெற்றோர் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும், பிள்ளை தீமை செய்தால் தடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும், நன்மையை ஏவக்கூடியவர்களாக இருக்கணும். இப்படிப்பட்டவர்கள் தான் யார் உண்மையான பெற்றோர்கள்னு சொல்ல முடியுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெண் எடுத்துக்கொண்டு அப்படின்னா பஹிதா அப்படின்னு சொல்லி ஒரு பெண் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இப்போ இடையில ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. எப்படி ஃபேமஸ் ஆகினாங்க, பயான் பேசி ஹதீஸ்கள் சொல்லியே ஃபேமஸ் ஆகினாங்க. அதே அசிங்கமான டான்ஸு சாங்கு இந்த கர்மம் மூலியமாக தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஃபேமஸ் ஆகிட்டு வந்தாங்க. நம்ம அதை எதிர்த்து கேள்வி கேட்டேன்னு வச்சுங்களேன், இஸ்லாமிய பெண் தானே, மார்க்கத்தில் தடை தானே செய்யப்பட்டிருக்கு இந்த சாங்கு, இந்த டான்ஸ் இல்லாமல் ஏமா ஆடுறேன்னு கேட்டேன். நான் ஹிஜாப் இல்லாமல் ஆடுறேன், நான் ஃபர்தா இல்லாமல் ஆடுறேன், இல்லை ஒழுக்கமாக தானே ஆடுறேன். எப்படி சொல்கிறாங்க, மதுவை கிளாஸ் பாட்டில் வச்சு குடித்தா என்ன, பிளாஸ்டிக் பாட்டில் வச்சு குடித்தா என்ன, ரெண்டுமே ஹராம் தானே. இப்படி சொல்லி தன்னுடைய என்ன செய்கிறாங்க, தன்னுடைய தவறை நியாயப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் இதில் தான் எனக்கு மன நிம்மதி இருக்குது, வீடியோவில் எதனா ரீல்ஸ் போடுறதுனாலும் எனக்கு மன நிம்மதி கிடைக்கிது. இப்படி அல்லாஹ் என்ன சொல்கிறா தன் திருமலையில், அல்லாஹ்வின் நிலவால் தான் உள்ளங்கள் அமைத்து வருகின்றன்னு சொல்கிறான். ஆனால் இந்த காலை பெண்களுடைய மன நிம்மதி எதில் இருக்குதாமா, இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுறதுனாலையும் அந்நிய ஆணவர்கள் நம்மளை பார்க்கறதுனால தான் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கக்கூடியதாக இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெண் எடுத்துக்கொண்டு அப்படின்னா, இப்போ விஜயை பற்றி ரொம்ப அந்த பெண் ரொம்ப இதாக சொன்னாங்க. அவங்களும் முஸ்லீம் பெண் தான், ஹிஜாப் அணிஞ்சிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு விஜய்னா அவ்வளோ பிடிக்கும், எனக்கு என் கணவனை விட விஜய் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரை மட்டும் இப்போ நான் பார்த்தேன்னா ஒரு ஓடு போய் ஹக் பண்ணி கிஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வெக்கமே இல்லாமல் அண்ணி ஆனை போய் ஹக் பண்ணி கிஸ் பண்ணுவேன்னு அந்த பெண் சொல்லக்கூடியதாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் தான் தன் கணவன் வந்து பல்ல பரப்பிட்டு இருக்காரு. உண்மையான கணவன் உண்மையாக ரோசம் வந்துச்சுன்னா என்ன பண்ணும், அந்த மனைவியை செவுட்டில் 2 இழுத்து வாடின்னு சொல்லி இழுத்துட்டு போகாமல் பெண் அந்த மனைவி பேசக்கூடிய வந்து ரசிக்கக்கூடியவராக இருக்க அந்த கணவர். இஸ்லாம் என்ன சொல்லுது, யார் அதிகமாக நேசிக்க சொல்லுது? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்முடைய அழகிய முன்மாதிரியான ரசூல்லாவை தான் இஸ்லாம் நேசிக்க சொல்லுதே தவிர அந்நிய ஆண்களையும் கூத்தாடிகளையும் இஸ்லாம் நேசிக்க சொல்லலை. ஆனால் இந்த பெண் என்ன சொல்கிறாங்க, எனக்கு விஜய் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்நிய ஆண்களை நேசிக்கக்கூடியவர்களாகவும் கூத்தாடிகள் பக்கம் செல்லக்கூடியவர்களாக இருக்காங்க. இதிலே தெரியல நம்ம சமூகம் வந்து எவ்வளோ சீர்கட்டில் போய் கொண்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அனாச்சாரங்கள் எல்லா விஷயத்துலையும் எல்லா இடத்துலையும் நடந்தாலுமே குறையவே குறையாத அனாச்சாரம் எதில் நடக்குது அப்படின்னா திருமணத்தில் தான் நடக்குது. திருமணத்தில் வந்து ஏராளமான அனாச்சாரங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க அப்போலேருந்து இப்போ வரைக்குமே. ஏன்னு கேட்டால் என்னோடய பிள்ளை நல்லா வாழணும், என்னோடய பிள்ளை எந்த குறையும் யாரும் சொல்லிடக்கூடாது, அதனால் சாப்பாட்டில் குறை வந்துடக்கூடாது, அலங்காரத்தில் குறை வந்துடக்கூடாது, ஒரு சீனு யார் பிறர் பார்க்குறவங்க சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருமணத்தில் ஏராளமான அனாச்சாரங்களும் ஆடம்பரங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க. ஆனால் ரசூலா என்ன சொல்லியிருக்காங்க, எளிமையாக செய்யப்படும் திருமணத்தில் தான் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்குன்னு சொன்னாங்க. உங்கள் பிள்ளை நல்லா இருக்கணுமா, உங்கள் பிள்ளை சந்தோஷமாக வாழணுமா, அதுக்கு என்ன தேவை, அல்லாஹ்வுடைய பரக்கத் தேவை. அல்லாஹ்வுடைய பரக்கத் வேணும்னா என்ன செய்யணும், எளிய முறையில் திருமணம் செய்யணும். அப்போ எளிய முறையில் திருமணம் செஞ்சால் அப்படி தான் அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்கக்கூடியதாக இருக்கும், உங்கள் பிள்ளை என்ன செய்யக்கூடியதாக இருக்கும், நல்லபடியாக வாழக்கூடியதாக இருக்கும். இப்படி பிறருக்காகவே வாழ்ந்து தன்னுடைய மறுமை வாழ்க்கையை இழக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் எதற்காக நம்மளை உலகத்தில் அனுப்பியிருக்கான், எதற்காக நம்மளை படைச்சிருக்கான், அவனை வணங்கணும், அவனுக்கு நன்றி செலுத்தணுன்றதுக்காக தானே படைச்சிருக்கான். ஆனால் மனிதர்கள் அதை மறந்து அனைத்தையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அல்லாஹ் வித்த கடமையை பற்றி கேட்டா, இப்போ தொழுகையை பற்றி கேட்டுன்னு வச்சுங்க, ஏன்ப்பா தொழுவுரி அப்பன்னு கேட்டேன்னா திரும்ப சொன்னாங்க, எங்கன்னா டைம் இருக்குது, கை கழுவு கூட டைம் இல்லை, சாப்பிட்டுட்டு கை கழுவு கூட டைம் இல்லை, பம்பரமாக சுற்றிட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டால் பிஸ்னஸ் இருக்குண்ணே, கடை இருக்குண்ணே, வீடு கட்டணுன்னா, கார் வாங்கணுன்னா, பைக் வாங்கணுன்னு சொன்னான். இதுவரை நாளை மறுமையில் வந்து நிற்க போகுது. இதற்காக உழைத்து இறைவன் விதித்த கட்டளையை மீறக்கூடியவனாக இருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்மளுக்கு ஒரு யாராவது உதவி செய்கிறாங்க, இப்போ நம்ம ஒரு பேங்கில் நிற்கிறோம், நம்மளுக்கு பேனா தேவைப்படுது, ஃபார்ம் ஃபுல்லாக பண்ணணும், பேனா தேவைப்படுது, ஒருத்தொட்டு பேனா கேட்குறோம், அவங்க நம்மளுக்கு கொடுக்குறாங்க, யூஸ் பண்ணிட்டு கொடுக்கும்போது என்ன சொல்லுவோம், நன்றி என்ன சொல்லுவோம், உங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்போமா. ஆனால் நமக்கு உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம் தந்த இறைவனுக்கு மனிதன் எப்படியாப்பட்டவனாக இருக்கிறான், நமக்கு மட்டும் தரல, உலகத்தில் இருக்க அனைவருக்குமே இறைவன் தரக்கூடியவனாக இருக்கான். ஆனால் மனிதன் இந்த விஷயத்தில் இறைவனுக்கு நன்றி கட்டவனாகவும் நன்றி மறக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளாக எப்படி இருந்தாங்க, எதை முன்னோக்கி வாழ்ந்தாங்க, மறுமை வெற்றி, மறுமை தான் அவனுக்கு நிரந்தரம்னு சொல்லி அதை முன்னோக்கி வாழக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆனால் இன்றைய காலம் இப்படி போய் கொண்டிருக்கிறது. சஹாபாக்கள்லாம் இப்படி இந்த உலகம் நமக்கு நடந்தது கிடையாது, இந்த உலகம் வந்து நமக்கு ஒரு அற்ப சுகமானது என்னை நம்பி மறுமைக்காக தன்னுடைய வாழ்க்கையை இழக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. உதாரணத்துக்கு மூத்தா யுத்தத்தை எடுத்துக்கொண்டு அப்படின்னா, இந்த யுத்தத்தில் வந்து ரசூலா கலந்துக்கல, ஆனால் இப்போ ஒரு கூட்டம் போது அப்படின்னா அதுக்கு ஒரு தலைமை தேவைப்படும்ல, ஒரு தலைவர் தேவைப்படுவார்ல. அதாவது ரசூலா என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு தலைவரை நியமிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா சாத் இப்னு ஹாரிஸ் அவங்கள வந்து நியமிக்கிறாங்க, நீங்கள் தலைவர், நீங்கள் கொல்லப்பட்டுட்டீங்கன்னா ஜாஃபர் இப்னு அபி தாலிப் இவரும் கொல்லப்பட்டுட்டால் அப்துல்லா இப்னு ரவாஹான்னு சொல்லி ரசூலா என்ன செய்கிறாங்க அப்படின்னா தலைவர்களை நியமிக்கிறாங்க. இப்போ ஒரு போருக்கு போகிறோம், நம்ம இறந்துருவோன்னு தெரியுது, நம்மளை தலைவராக நியமிக்கிறாங்க, நம்ம தான் கொண்டு போகிறோம், இறந்துருவோன்னு தெரிஞ்சுமே அவங்க போகிறாங்கன்னா அவங்க மறுமையை எந்த அளவுக்கு நேசிச்சிருப்பாங்க, சஹாபாக்கெல்லாம் எந்த அளவுக்கு மறுமையை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்திருப்பாங்க. ரசூல்லா சொன்னபடி 3 பேரும் என்ன செஞ்சாங்க, மரணம் அடைந்து சகிதானாங்க. இப்படி நம்ம இறந்து போகிறோம்னு தெரிஞ்சுமே போகிறாங்க, எதற்காக, மறுமை வாழ்வுக்காக. இவ்வுலகம் ஒரு அற்ப சுகம்னு தெரிந்து மறுமை வாழ்வுக்காக முன்னோக்கி சென்றாங்க. அடுத்து அகல் யுத்தத்தை எடுத்துக்கொண்டு அப்படின்னா அதுலேயும் இப்படி தான். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டில் ஒரு கெட்டுப்போன உணவு இருக்குன்னு வச்சுங்களேன், அதோட துர்நாற்றம் தாங்க முடியாமல் என்ன செய்வோம், எடுத்து கொட்டிடுவோம். ஆனால் அகல்வாசிகளுக்கு இதுதான் உணவாகவே இருந்துச்சு. சரியான பசியின் காரணமாக சாப்பாடு எதுவுமே இல்லை, என்ன செஞ்சாங்க, கெட்டுப்போன கொழுப்பை சாப்பிட்டாங்க. ஏன், உலகம் ஒரு அற்ப சுகம், இந்த மறுமைக்காக தான் முன்னோக்கி பயணிக்கணும்னு சொல்லி கெட்டுப்போன உணவை சாப்பிட்டாங்க. அவங்க தொண்டையில் அது வந்து சிக்கி இறங்கக்கூடியதாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சஹாபாக்களாக இருக்கட்டும், சஹாபி பெண்மணிகளாக இருக்கட்டும், அனைவருமே முன்னோக்கி வாழ்ந்தது எல்லாமே மறுமையை நோக்கி தான். ரசூலா என்ன சொல்கிறாங்க, எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, இவ்வுலகத்தில் நீங்கள் ஒரு பயணியை போல இருக்குன்னு சொல்கிறாங்க. ரசூலா வந்து அதே மாதிரி இருந்திருக்காங்க. எப்படி, நான் ஒரு முறை உமரல் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ரசூலா பார்க்கறதுக்கு வராங்க. அப்போ ரசூலா அமர்ந்திருக்காங்க, அவங்க முதுகில் என்ன அப்படின்னா ரசூலாவுடைய முதுகில் பாயினுடைய அச்சு பதிஞ்சிருக்கு. அப்போ உமரலி பார்த்து கண் கலங்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பெரிய பெரிய அரசர்களாம் இளவம் பஞ்சிலையும் மெத்தைகளில் படுத்திருக்காங்க, நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் ரசூல்லா, நீங்கள் ஏன் ரசூலா இப்படி இருக்கீங்க, நீங்கள் கேட்டு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்க மாட்டோமான்னு சொல்லி கண் கலங்குறாங்க. அப்போ ரசூலா சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா, இந்த உலகத்துக்கும் எனக்கு என்னப்பா சம்மந்தம் இருக்குது,
இந்த உலகத்தில் நான் எப்படி இருக்க ஒரு பயணியை போல் வாழ்ந்துட்டு போகிறேன். ஒரு மர நிழலில் ஒரு பயணி எப்படி ஓய்வு எடுத்துகிட்டு போவானோ அதே போல் தான் அந்த உலகத்தில் நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா சொல்கிறாங்க. இப்போ இந்த விஷயம் எப்படியாப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது. ரசூலா நம்மளை எப்படி இருக்க சொல்லியிருக்காங்க, இந்த உலகத்தில் ஒரு பயணியை போல் இருக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த உலகத்தை சுற்றி தான் நம்மளை பயணம் இருக்குது, இந்த உலகத்தை தாண்டி நம்மளுக்கு வேறு எந்த பயணமும் இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே என்ன இருக்குது, ஒரு பயண நாட்களாக தான் இருக்குது. நம்ம பயணம் சென்று பயணம் முடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு போவோம்ல, அதுதான் அது மறுமை வாழ்வாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தை ரசூலா எதோட ஒப்பிடுறாங்க தெரியுமா? ரசூலா எதோட ஒப்பிடுறாங்க அப்படின்னா, ரசூலா என்ன செய்கிறாங்க, ஒரு கடை வீதியை நோக்கி செல்கிறாங்க. அப்போ இந்த சைடுமே மக்கள், இந்த சைடு மக்கள் இருக்காங்க. அங்கே செத்து போன ஒரு காடு சிறுத்தை, ஒரு குறையுடைய ஒரு ஆடு இருக்குது. அது ரசூலா காதை பிடிச்சி தூக்கி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆட்டை நீங்கள் வெள்ளி காசோ தங்க காசோ கொடுத்து வாங்க விரும்புவீங்களான்னு சொல்லி ரசூலா கேட்குறாங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்க, அது எப்படி ரசூலா நாங்கள் வாங்குவோம், அது இறந்து போயிருக்குது, இன்னும் குறையுடையதாக இருக்குது, நீங்கள் காசு கொடுத்தாலும் இல்லை, காசு கொடுக்காம இதை நீங்கள் கொடுத்தாலுமே நாங்கள் வாங்க மாட்டோம், ஏன்னா அது ஒரு குறையுடைய ஆடாக இருக்குது, அது இறந்து போயிருக்கு, அது எப்படி ரசூலா நாங்கள் வாங்குவோம்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க மக்கள் சொல்கிறாங்க. இப்போ ரசூலா என்ன சொல்கிறாங்க, இந்த கால் சிறுத்தை செத்து போன ஆட்டை விட அற்பமானதான் எது, இந்த உலகம். இந்த உலகம் வந்து செத்துப்போன ஆட்டை விட அற்பமான சொல்லி ரசூலா சொல்கிறாங்க. அப்போ இந்த உலகத்துக்காக தான் மனிதன் என்ன செய்கிறான், பாடுபடக்கூடியவனாகவும் நன்மைகளை இழக்கக்கூடியவனாகவும் தீய விஷயங்களை பக்கம் முழுகக்கூடியவனாகவும் இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரம் சென்று அல்லாஹ்வின் கடமையை மறக்கக்கூடியவனாகவும் பொருளாதாரம் பக்கம் செல்லக்கூடியவனாகவும் இருக்கிறான். பொருளாதாரத்தை செலவிடுவான்னு பார்த்தா அதுவும் குறைவாகத்தான் இருக்குது. அன்றைய கால சஹாபாக்கள் எல்லாரும் தன்னோட பொருளாதாரமாக இருக்கட்டும், தன்னோட வாழ்க்கையாக இருக்கட்டும் மறுமைக்காக அர்ப்பணித்தாங்க. எப்படின்னா சஹாபாக்கள் இருக்கிறாங்க. ஒரு முறை ரசூலாட்ட வந்து ஒரு மனிதர் கேட்குறாரு, ரசூலுல்லா அல்லாஹ்வின் தூதரே, எந்த ஒரு பெரிய தோட்டம் இருக்குது, அதை ஒட்டி ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தை மட்டும் அவரை தர சொல்லுங்கள், அந்த மரத்துக்கு சொந்தக்காரர் வேற ஒருத்தவர், அந்த மரத்தை மட்டும் அவர் தர சொல்லுங்கள், அவர் தந்துட்டார் அப்படின்னா அந்த மரத்தை சுற்றி நான் செவர் வந்து எழுப்பிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ரசூலா வந்து அந்த மரத்துக்கு சொந்தக்காரர்கிட்ட சொல்கிறாரு, இதே மாதிரி அந்த மரத்தை அவர்கிட்ட கொடுத்துருப்பா, சொர்க்கத்தில் அல்ல இதோட சிறந்த ஒரு மரத்தை எல்லாம் உனக்கு வச்சிருக்கான்னு சொன்னப்போ அந்த மனிதர் என்ன செய்கிறாரு, தர மறுத்துறாரு, இல்லை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி தர மறுத்துறாரு. இதை கேட்டிருந்த அபு தகுத்தாங்கிற ஒரு மனிதர் நபித்தோட என்ன செய்கிறாரு அப்படின்னா, அந்த மனிதர்கிட்ட போய் பேசுகிறாரு. யார், அந்த மரத்தினுடைய சொந்தக்காரர்கிட்ட போய் பேசுகிறாரு, இதுங்க என்கிட்ட ஒரு பெரிய தோட்டம் இருக்குது, அதை நீங்கள் வச்சுங்க, அதற்கு பகரமாக இந்த மரத்தை மட்டும் எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி அபு தஹத்தார் அலி வந்து கேட்குறாங்க. அந்த மனிதன் என்ன சரி இந்த உலகத்தை ஆசைப்பட்டுக்கிட்டு ஒரு பெரிய தோட்டமா, சரி இந்த மரத்தை நீங்கள் எடுத்துங்க, இந்த பெரிய தோட்டத்தை என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ அபு தஹத்தார் அலி என்ன செய்கிறாங்க, ரசூலாட்ட ஓடி போயிரு, யார் ரசூலுல்லா அந்த மரத்தை நான் அவர்கிட்ட வாங்கிட்டேன், இந்த மரத்தை எடுத்து அது கேட்டார்ல தோட்டக்காரர் அவர்கிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது ரசூல் என்ன சொல்கிறாங்க, அபு தஹ்தாக்காக சொர்க்கத்தில் ஏராளமான பேரிச்ச மரங்களை வந்து காத்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அபு தஹ்தார் அலி என்ன செய்கிறாங்க அப்படின்னா தன்னோட மனைவி இடத்துல போகிறாங்க. எப்படி தந்து கொடுத்துட்டாங்களே அந்த மரத்து சொந்தக்கார இடத்துல வந்து தன்னுடைய தோட்டத்தை வந்து கொடுத்துட்டாங்க. அபு தஹ்தா கொடுத்த பிறகு அந்த தோட்டத்தில் தன்னுடைய மனைவி இருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, இந்த இடத்துல எந்திரிச்சிரு, இந்த தோட்டத்தில் நான் ஒருத்தர் விற்றுட்டேன்னா அல்லாஹ்வின் பாதையில் செலவிட்டுட்டேன். ஏன்னா ரசூல்லா சொன்னாங்க, ஒரு மரத்தை கொடுத்துட்டாலே நம்மளுக்கு சொர்க்கத்தில் மரம் இருக்குன்னு ரசூல்லா சொன்னாங்க, அதனால ஒரு தோட்டத்தை கொடுத்துட்டேன்னு சொல்லி அபு தஹ்தார் அலி சொல்கிறாங்க. இப்போ மனைவி என்ன சொன்னாங்க, ஏன் கொடுத்தீங்க, நம்மளுக்கு சொத்து இருக்குது அப்படி இப்படி சொன்னாங்களான்னு பார்த்தா கிடையாது. என்ன சொன்னாங்க, நல்ல ஒரு விஷயம் செஞ்சுருக்கீங்க, இது லாபகரமான விஷயம், அல்லாஹ்வின் பார்த்து செலவிட்டு வந்திருக்கீங்களா, சரி வாங்க போகணும்னு சொல்லி அந்த இடத்த விட்டு கிளம்புனாங்க. ஆனால் இந்திய கால பெண்மணிகள் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு 10 ரூபா தர்மம் செய்ய விடுறாங்க தன் கணவன்மார்களை, நம்ம ஃபேமிலிக்காக சேர்க்கணுங்க, பிள்ளைய திருமணம் முடிக்கணும், பிள்ளைய காலேஜ் படிக்க வைக்கணும், நீங்கள் தர்மம்லாம் அப்புறம் செஞ்சுக்க முதல்ல குடும்பத்துக்காக உழைக்கணும்னு சொல்லி அதாவது தர்மம் செய்கிற கணவனை என்ன செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க, தடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அல்லாஹ் தன் திருமணம் என்ன சொல்கிறான் அப்படின்னா, வமா ஹயாத்து துன்யா இல்லா மத்தாவுல் குரூர், இந்த உலக வாழ்க்கையை வந்து ஏமாற்றும் வசதிகளை தவிர வேறு இல்லைன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன் திருமணம் சொல்கிறான். அப்போ உலகத்துக்காக உழைக்கிறவங்க என்னது, எதுக்காக உழைக்கிறாங்க, ஒரு ஏமாற்றும் வசதிக்காக தான் உழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் முஸ்லீம்களான நம்ம அப்படி இருக்கக்கூடாது, மறுமையை நோக்கமாக கொண்டு மறுமைக்காக உழைக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலத்தில் வந்து மறுமைக்காக உழைத்து இரு உலகிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹித வலன்னா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்னூர் இஸ்லாமிய பெண்கள் கல்லூரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஆதரவு பெற்றது. மேலக்காவிரி கும்பகோணம். இறைவனின் அருளால் கல்லூரியின் சிறப்பு அம்சங்கள் தரமான கல்வி, நல்லொழுக்க போதனைகள், அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறப்பான பாடத்திட்டங்கள், ஹாஸ்டல் வசதியும் உண்டு. 2026-27 கல்வியாண்டிற்கான சேர்க்கை முன்பதிவு நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8940606388 மேலும் 89406063333.